Taste the Daily. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கிய திருமணமான 28 வயது இளைஞர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. எரப்பாவூர் கிராமத்தைச் சேர்ந்த 28 வயது பிரகாஷ் என்ற இளைஞர் 17 வயது சிறுமியை திருமணம் செய்வதாக கூறி நெருங்கி பழகினார். இதில் சிறுமி கர்ப்பமானதும் கடந்த செப்டம்பர் மாதம் திருமணம் செய்தார். இந்நிலையில் அரசு மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்ததில் சிறுமி 9 மாதம் கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. இது குறித்த புகாரில் பிரகாஷ் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அதிகரித்து வரும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களால் பொதுமக்கள் பலர் எப்போது தேர்தல் வரும் என ஆட்சி மாற்றத்திற்கு காத்திருக்கின்றனர். தமிழகத்தில் கிராம சுகாதார செவிலியர் பற்றாக்குறையால் தடுப்பூசி போடும் பணி கடுமையாக பாதித்துள்ளதாக சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. பிறந்த குழந்தைகள் முதல் 16 வயது வரையிலான சிறுமிகளுக்கு போடப்படும் தடுப்பூசி பணியினை தற்காலிக செவிலியர்களாக பணியாற்றும் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் என்ற அமைப்பிடம் தமிழக சுகாதாரத்துறை ஒப்படைத்திருப்பதாக கிராம சுகாதார செவிலியர்கள் கூறினர். இதனால் தற்காலிக பணியில் இருப்போர் தடுப்பூசி போடுவதன் மூலம் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கிராம சுகாதார செவிலியர் சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன. எனவே தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பி தடுப்பூசி போடும் பணியினை தங்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என கிராம சுகாதார செவிலியர்கள் வலியுறுத்துகின்றனர். சென்னை ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கம் அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தினர் மாபெரும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய செவிலியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சுபின், தேர்தல் நேரத்தின் போது அளித்த வாக்குறுதியின்படி தொகுப்பூதியத்தில் உள்ள செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். புதிய செவிலியர்களுக்கு பிரசவ கால விடுப்பு கூட அளிக்காமல் விடியா ஸ்டாலின் அரசு வஞ்சித்து வருவதாகவும், விடியா ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்ற பிறகு திறந்த புதிய மருத்துவமனைகள் எதிலும் புதிதாக செவிலியர்கள் பணியிடங்கள் உருவாக்கவில்லை என குற்றம் சாட்டினார். காலத்தில் இந்த திமுக அரசு செவிலியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று வாக்குறுதி அளித்தது. ஆனால் அதையும் இன்றைக்கு நிறைவேற்றவில்லை. செவிலியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு என்பதே வழங்கப்படாத நிலை இருந்து வருகிறது. அதே போல இன்றைக்கு நிரந்தர தன்மையற்ற மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் இல்லாமல் இன்றைக்கு 11 மாத ஊதியத்திலே இன்றைக்கு செவிலியர்களை தற்காலிகத்தில் பணி நிரந்தரமற்ற பணியிடங்களில் இன்றைக்கு பணி அமர்த்தி கொண்டிருக்கிறது. அதே போல புதிதாக திட்டங்களை அறிமுகப்படுத்துகிற போது, புதிய கட்டடங்களை திறக்கிற போது இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் புதிய தலைமை மருத்துவமனைகளை திறந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த மருத்துவமனைகள் எல்லாம் புதிதாக எந்த ஒரு செவிலியர் பணியிடங்களும் உருவாக்கப்படவில்லை.